வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி லைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 12 வீடுகளிலும் சனி தரும் பலன்கள் அப்படின்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இது பொது பலன். பொது பலன்னா எப்படி? ராசி பலன் மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கணும். அதாவது நமக்கு ஒரு ராசி பலன் நடக்குதுன்னா எப்படி நடக்கும்? ஒரு 1000 பேருக்கு சொன்னால் இல்லை 2000 பேருக்கு வரக்கூடிய அந்த ராசி பலனில் ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு இருக்கும். அப்படின்ற மாதிரி தான் இது பொதுவான ஒரு சில விஷயங்கள் தான். ஆனால் இதுலேயும் வெயிட்டேஜ் இருக்குது, இதையும் தெரிஞ்சுக்கணும். அது ஜோதிடம். ஸோ அப்போ ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தால் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு நன்றாகவே புரியும். ஸோ அப்போது ஏன்னா 9 கிரகங்களையும் 12 பாவகத்தையும் சேர்த்து வைத்து பார்த்து ஒரு பலனை எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் அப்படி தான் எடுக்கணும். இப்போ சனி ஒரு வீட்டில் உட்காந்துட்டுருக்கார். அந்த வீட்டின் தன்மையை சனி மாற்றுவார்ன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது நான் சொல்ல போகிற பலனில் உங்களுக்கு புரியும். ஆனால் அதே வீட்டை இன்னொரு கிரகம் பார்க்கும் பொழுதோ, இன்னொரு கிரகத்துடன் அதே சனி சேர்ந்திருக்கும் பொழுதோ, நான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்களில் மாறுதல் இருக்கும். அதனால சார் எனக்கு நீங்கள் விருச்சிகத்தில் சனி இருந்தால் இதான் பண்ணணும்னு சொன்னீங்க, அதை எனக்கு பண்ணலை அப்படின்னு சொல்கிறது அறியாமை அப்படின்றதை புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிகத்தை எந்த கிரகம் பார்க்குது, விருச்சிகாதிபதி எங்கே இருக்கார், அதாவது செவ்வாய் எங்கே இருக்கார், சனி விருச்சிகத்தில் எந்த சாரத்தில் இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து கேல்குலேட் பண்ணணும். விருச்சிகத்திற்கு மீனம் மற்றும் இது எப்படி இருக்குது, அது பேர் என்ன கடகம் எப்படி இருக்குது, விருச்சிகத்திற்கு 2ஆம் வீடான தனுசும் மற்றும் 8ஆம் வீடான மிதுனமும் எப்படி இருக்குது, இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்து தான் விருச்சிக வீடு மற்றும் அதனுடைய அதிபதி அமைப்புகளை கணித்து அதனுள் இருக்கும் கிரகமாகிய சனியை நீங்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும். மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்தானான்ற மாதிரி இது சொன்ன உடனே இந்த கிரகம் நீங்கள் வீட்டில் இருந்தால் இதான் செய்யணுன்னே எனக்கு அப்படி இல்லை சார் அப்படின்னு சொன்னால் அது அறியாமை. ஸோ நான் சொல்கிறதை மனதில் வாங்கிக்கங்க. ஒரு 30-40 பேரில் 50 பேருக்கு நான் சொல்கிறது பொருந்தி வரும், மிச்சம் 50 பேருக்கு நான் சொல்கிறது பொருந்தாது. அதையும் சேர்த்து டிஸ்க்ளைமராகவே கொடுத்துட்றேன். ஸோ அப்போது சனி 12 வீடுகளிலும் எங்கிருந்தால் எப்படி இருக்கும் என்ற பலனை பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். மேஷத்தில் சனி. ஸோ சனி மேஷ வீட்டில் அவர் நீச்சமடைவார். ஸோ மேஷ வீட்டில் அவர் நீச்சமடையக்கூடிய சனி அந்த இடத்தில் மேஷ வீட்டுக்கு 10ஆம் அதிபதி மற்றும் மேஷ வீட்டுக்கு பாதகாதிபதி என்ற 2 ஆதிபத்திய அமைப்புகளை அங்கே செயல்படுத்துவார். மேஷ வீட்டில் செயல்படுத்துவார். பாதகாதிபத்தியத்தை செயல்படுத்துவாரா அப்படின்னா அதையும் குறைத்து தான் செயல்படுத்துவார். 10ஆம் வீட்டு அமைப்புகளை செயல்படுத்துவார்னா அதுவும் குறைத்து தான் செயல்படுத்துவார். ஏன் அப்படின்னா நான் சொல்கிறது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு அப்படின்ற அடிப்படையில். ஓகே, ஏன் அப்படின்னா நீச்சமாக இருக்கார். தன்னுடைய ஆதிபத்தியத்தை மிக குறைவாக அல்லது ஏற்கனவே தாமதமான கிரகம், தாமதமாக செல்லக்கூடிய கிரகம் இன்னும் தாமதமாக அதை செய்ய போகுது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னமாகவே இருக்கீங்க, மேஷ லக்னமாகவே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசணும். மரியாதையை மிக மிக அதிகமாக எதிர்பார்ப்பீர்கள். மேஷ லக்னமாகி சனி நீச்சமாக இருந்ததுன்னா, லக்னத்தில் நீச்சமாக இருந்தால் ரொம்ப அதிகமாக மரியாதை எதிர்பார்ப்பீங்க. மரியாதை கொடுக்கல அப்படின்னா உடனே பொசுக்குன்னு ஒரு கோபம் வந்துடும், எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய அமைப்பு, இல்லைனா ஏதாவது திட்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஸோ மேஷ வீட்டில் சனி நீச்சமாக இருப்பது அவ்வளவு ஒரு சாத்தியமாக ஒரு நல்ல அமைப்புகளில் இல்லை. அதன் பின் லக்னத்தை வைத்து பார்க்கணும். ஏன்னா செவ்வாயுடைய வீட்டில் அந்த இடத்துல சனி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய 3 சாரத்தில் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் பரவாயில்லை. அஸ்வினி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு, பரவாயில்லை, கொஞ்சம் பரவாயில்லை. கேதுவோடைய நிலைமையும் மற்றும் சுக்கிரனுடைய நிலைமையும் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தில் அமரக்கூடாது. உட்கார்ந்தால் ஒரு சில பாதிப்புகளை அங்கே சனி தராமல் போக மாட்டார். ரிஷபத்தில் சனி சூப்பரான பிளேஸ்.
எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிஷபத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் சனி வந்து ஒரு நட்பு வீடு அப்படின்ற அந்த நட்பு வீட்டுக்குள்ளே இருக்கார். நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டார். ஒரு சை ஆஃப் ரிலீஃப். நீச்சத்துலேருந்து வெளியில் வந்து ஒரு நட்பு வீட்டில் அமர்ந்து சுக்கரனுடைய நிலைமையும் சூப்பராக இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட்டான பலன் கொடுப்பார். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் லக்னத்தை பொறுத்து ஆதிபத்தியத்தை முழுவதும் தட கடமைப்பட்டவர். கடக லக்னமாக இருக்குது, சூப்பரான பிளேஸ். கடக லக்னத்திற்கு எக்ஸலண்ட்டான பிளேஸ். என்ன 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் உபசயஸ்தானத்தில் அமர்ந்து அவர் 8ஆம் அதிபதி 11ஆம் வீடு ஏறி அவர் பாதகாதிபத்திய தோஷத்தை தராமல் குறைத்து செய்து அவர் இதில் செய்வார். ஆனால் அந்த இடத்திலும் அவர் சூரியனுடைய சாரத்தில் இருக்கக்கூடியது, சந்திரனுடைய சாரத்திலும் இருக்கக்கூடியது. பரவாயில்லை, செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கலாம். சரி சார், சந்திரனுடைய சாரத்தில் உக்காந்துருச்சு, சூரியனுடைய சாரத்தில் உக்காந்துருச்சு. அந்த சனிக்கு அப்படி உட்காந்து விட்டது அப்படின்னா அந்த சனிக்கு சுக்கரனுடைய தொடர்பு மேண்டேட்ரி. அப்படி இருந்தால் தான் சனி ஒழுங்காக செயல்படுவார் அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான சில சமயத்தில் ரிஷபமே லக்னமாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சில பலன் தான் சொல்லுவேன். சனி தசை மிக அமோகமாக இருக்கும். தசையாக இருந்தாலும் சரி, புக்தியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கிரகத்துடன் கலக்காமல் இருக்கும் பொழுது. புரியுதுங்களா? மிதுனத்தில் சனி உட்காரலாமா? உட்காரக்கூடாது. என்ன சார் உட்காரலாம், இதுக்கு முன்னாடி ரிஷபத்தில் உட்காரலாம், நீங்கள் மிதுனத்தில் உட்காரக்கூடாது. ஆமாம், மிதுனத்திற்கு அவர் 8ஆம் அதிபதின்ற ஒரு ஆதிபத்தியத்தை கொண்டவர். மிதுன லக்னமாகவே இருந்ததுனால் 8ஆம் அதிபதி லக்னத்தில் உட்காரலாமா? உட்காரக்கூடாது. 9ஆம் அதிபதி லக்னத்தில் உட்காரலாமா? உட்காரலாம். ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு. அப்போது அந்த இடத்துல சாரம் தான் எல்லாத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். குருவுடைய சாரம் சூப்பர். குருவுடைய சாரத்தில் உட்கார்றது பயங்கரமாக உங்களுடைய அந்த இடத்துல சனி வலிமையாக செயல்படுவார் அப்படின்னு தான் சொல்லணும். ராகுவுடைய சாரத்தில் உட்கார்ந்துருக்கார். ராகு எங்கே இருக்குன்றதை பொறுத்து. செவ்வாயுடைய சாரத்தில் உட்காரவே கூடாத சாரம் செவ்வாயுடைய சாரம். ரிஷபத்திற்கு செவ்வாயுடைய சாரத்தில் உட்காரலான்னு, ஆனால் மிதுனத்திற்கு உட்காரவே கூடாது. அதாவது மிருகசீடம் 3ஆம் பாதத்திலையும் 4ஆம் பாதத்திலையும் உட்காரக்கூடாது. சனி பேயாட்டம் ஆடுவர். போட்டு ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டார். ஏன்? மிதுனத்திற்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய சாரத்தில் அமரக்கூடாது. ஸோ அதை பார்க்கணும். கடகத்தில் சனி அமரலாமா? அந்த இடத்துல குருவுடைய சாரம் எக்ஸப்ஷன், சுயசாரத்தில் இருக்கலாம். புதனுடைய சாரத்தில் ஓகே. அதாவது கடக லக்னம் ஆகி சனி அங்கேயே உட்காரார்னா எனக்கு பூர்வீகத்திலேயே இருக்க வேண்டாம், எனக்கு வெளிநாடு வெளி மாநிலம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து விடுவார் அந்த இடத்துல சனி. அதற்காக உழைக்கக்கூடிய உழைப்பையும் சேர்த்து கொடுப்பார். ஸோ கடக லக்னமாகி சனி லக்னத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பிறந்த ஊரில் உங்களால் இருக்க மாட்டீங்க, இருக்கவும் விடாது சனி. அது 8-12 அப்படின்றதுக்கெல்லாம் நீங்கள் போன இதுவே விடாது. ஓகே, எப்படியாவது வெளியில் வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வெளி உறவு, வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரி வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கிறதை பார்க்க முடியும். உங்கள் சொந்த ஊரில் உட்காந்துட்டு இருந்தீங்க, கம்மியான சம்பளத்தில் இருப்பீங்க. இதே வெளியில் வந்தீங்க, நிறைய சம்பளம் கிடைக்கிற மாதிரியாக இருக்கும். இது காரணம் இந்த சனியோடைய அமைப்பு, சனி தசையில் நான் சொல்கிறது. சிம்மத்தில் சனி, சிம்மத்தில் உட்காருவது அவ்வளவு சிறப்பு இல்லை. கடகத்திலேயாவது உட்காரலாம், ஆனால் சிம்மத்தில் உட்காருறது நல்ல சிறப்பு இல்லை. ஏன் சிறப்பு இல்லை? ஒன்று, அந்த வீட்டுக்கு அவர் 6ஆம் அதிபதி, நம்பர் 1. இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய சாரம். அந்த இடத்துல வந்து கேதுவுடைய சாரம், சுக்கிரனுடைய சாரம் மற்றும் சூரியனுடைய சாரம் இருக்கும். சுக்கிரனுடைய சாரத்தில் அங்கே உட்காரக்கூடாது. சூரியனுடைய சாரத்துலையும் உட்காரக்கூடாது பொதுவாகவே சனி. ஸோ அப்போ எக்ஸப்ஷன் அப்படின்னு வரும்போது கேதுவுடைய சாரத்தில் உட்காரலாம். அந்த கேதுவும் எங்கே இருக்காருன்றதை பொறுத்து தான் அந்த இடத்துல சனி நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்னு பார்ப்போம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா 1980 பிறந்தவங்க எத்தனை பேருக்கும் இந்த இடத்துல சிம்மத்தில் சனி இருக்கும். சிம்மத்தில் சனி, செவ்வாய், குரு, ராகு 4 பேரும் இருப்பாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ சனி தசை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஒரு சில பேருக்கு இருக்கும், ராசியை மற்றும் லக்னத்தை பொறுத்து. லக்னம் என்னன்றதை பொறுத்து தான். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மிதுன லக்னமாக இருந்ததுன்னா 3ஆம் இடத்துல உட்காரலாம், தப்பே கிடையாது. ஏன் உட்காரக்கூடாது? 9ஆம் வீட்டை பார்ப்பார், 9ஆம் வீட்டு செயலை செய்வார்.
அது தாராளமாக உட்காரலாம். ஸோ இந்த மாதிரியான கணக்கு இருக்குது. அடுத்தது கன்னி. கன்னியில் சனி உட்காரலாமா? உட்காரக்கூடாது. அதே மேலே மிதுனத்துக்கு சொன்ன அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் உட்காரவே கூடாது. உட்கார்ந்தா பேயாட்டம் ஆடுவார். அதே சமயத்தில் சூரியனுடைய சாரத்திலும் உட்காரக்கூடாது. உத்திர நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் 2, 3, 4 பாதத்தில் உட்காரக்கூடாது. ஹஸ்த நட்சத்திரத்திலும் உட்காரக்கூடாது. பெரும்பாலும் ஹஸ்த நட்சத்திரத்தில் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது, சனி உட்காந்துட்டு இருக்கும்போது புத்திர பாகியம், இது அமைப்புகளை தடை செய்வார். தாமதமாக குழந்தை பிறக்க வைப்பார். இல்லை குழந்தைக்காக நீங்கள் மருத்துவ செலவுக்கு போகிற மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன்ஸை கொண்டு வந்து விடுவார். ஸோ அதனால் அந்த இடத்துல அவ்வளவு சிறப்பு கிடையாது. அங்கே இருக்கக்கூடியதுலேயே ஓரளவுக்கு உக்காரலாம் அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த மட்டும். ஓரளவு உக்காரலான்னு சொன்னதே அந்த இடத்துல செவ்வாயுடைய சாரம் தான். உட்காரக்கூடாது இருந்ததுலையும், அதாவது எரியிற கொல்லியில் எந்த கொல்லி கம்மியாக எரியுதுன்னு எடுத்து தலையை சுரிஞ்சிக்கிற வேலை தான் அந்த இடத்துல. அப்படி அந்த இடத்துல சனி உட்காந்துருக்காருன்னா அவரை ஆஃப் பண்ணுற மாதிரியான புதன் அங்கே இருக்கணும். இருந்தால் நல்லது. அப்போ கூட புதனை விட அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருந்து நீச்சமாய் உட்காந்து சேர்ந்த புதன் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் புதனும் சேர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும்போது தான் ஓரளவுக்கு அவருடைய பலனை அவர் குறைத்து செய்வார். இல்லைன்னா பேயாட்டம் ஆடுவார் அந்த இடத்துல சனி திசையில். துலாத்தில் சனி உச்சமாக இருக்கார். சூப்பர். இந்த துலா லக்னமாகி சனி அந்த இடத்துல உச்சமாக உட்காந்துட்டு இருக்காரா, அவங்க மூஞ்சிக்கு நேரம் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட போடா போடா சுனா படம் தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. மரியாதையெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா போய் பாருங்கள், மரியாதையை எதிர்பார்க்க மாட்டாங்க. மேஷத்தில் மரியாதையை பயங்கரமாக எதிர்பார்ப்பாங்க, முழுக்குன்னா கோபம் வந்துடும். ஆனால் இந்த இடத்துல துலாத்தல் மரியாதையை எதிர்பார்க்க மாட்டார்கள். ஏன்னால் அவங்களுடைய தகுதியும் தராதரமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜும் அவங்களுக்கே தெரியும். உங்ககிட்டலாம் என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். ஆனால் சனி வக்கரமாகக்கூடாது. உச்சமாக இருந்தால் உச்சமாக இருந்துடணும், வக்கரமாகக்கூடாது. வக்கரமான ஒரு சில பலன்களை அவர் மாற்றி செய்வார். அது கொஞ்சம் சரியாக இல்லாத அமைப்புகளுக்குள்ளே கொண்டு போவார். அந்த இடத்துல நீச்ச சூரியனுடன் சேரலாமா? சேரக்கூடாது. அந்த இடத்துல சுக்கிரனோட சேரலாமா? சூப்பர், அற்புதமாக சுக்கிரனோட சேரலாம். அட்டகாசமாக வைப்பார் அவர். நல்ல வீடு வாகனம் வசதி எல்லாம் பிரமாதமாக கொடுப்பார் அந்த இடத்துல சனி திசையில். சும்மா அவரை விட்டாலே சனி திசையில் நல்லது செய்வார் அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல அவர் குருவுடைய சாரத்தில் இருப்பார். சூப்பராக இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் தாராளமாக இருக்கலாம். சுவாதி நட்சத்திரத்துலையும் இருக்கலாம், ராகு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து. சித்திர நட்சத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடாது. சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் சனி. விருச்சிகத்தில் சனி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. பை டிஃபால்ட் இருக்கக்கூடாது. அப்படி இருக்குது சார், குருவுடைய தொடர்பில் இருக்கணும், குருவுடன் சேர்ந்து இருக்கணும், அல்லது குருவால் பார்க்கப்படணும். என்னை பொறுத்த மட்டும் குரு கடகத்திலிருந்து பார்ப்பது மட்டுமே அந்த இடத்துல ஒரு நிவர்த்தியாக இருக்கும். குரு 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடாது. இல்லை நீச்ச குருவை சனி பார்க்கக்கூடாது, அது அடுத்த ஒரு இம்சை, அது பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல புதனோட சேர்ந்துருக்கா? சேரவே கூடாது. அந்த இடத்துல இருக்கிறது குருவோடைய சாரம், அந்த சாரம் மட்டும்தான் ஸ்பெஷல். சனியோடைய சாரம் பரவாயில்ல, உக்காரலாம். அப்படி சனியோடைய சுயசாரத்தில் அந்த இடத்துல உக்காந்துட்டுருக்கு, அனுஷத்தில் உக்காந்துட்டுருக்கு அப்படின்னா புதன் சேரவே கூடாது. சார் புதன் சுயசாரத்தில் கேட்டையில் உக்காந்துட்டுருக்கார், சனி சுயசாரத்தில் உக்காந்துருக்கார், ரெண்டும் பேயாட்டம் ஆடும், போட்டு ஒரு அடியும். உதாரணத்துக்கு ஒரு மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 6ஆம் இடத்துல இவரும் சனியும் புதனும் உட்காந்துருக்கிறது, போட்டு ஒரு அடிக்கும். தொழில் வேலை எல்லாத்தையும் போட்டு கீழே தள்ளி விட்டு நசுக்கி விட்டுரும். இதே கடக லக்னமாக இருந்ததுன்னா அப்பா வந்தவொடனே அப்பா மேலே தான் கை வைக்கும். சனி தசை வந்ததோ இல்லையோ சனி தசை சுய புக்தியிலே அப்பாவை கை வச்சிரும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் அந்த இடத்துல இருக்குது. ஓகே, அப்பாவுக்கு ஒரு கண்டத்தை கொடுத்துரும். அடுத்தது தனுசில் சனி உட்காரலாம் சார், சூப்பராக உட்காரலாம், தப்பு இல்லை. அந்த இடத்துல கேதுவுடைய சாரத்திலும் உட்காரலாம், சுக்கிரனுடைய சாரத்திலும் உட்காரலாம், சூரியன் சாரத்தில் உட்காரக்கூடாது. ஸோ கேது எங்கே இருக்குன்றதை பொறுத்து கேதுவுடைய சாரத்தில் உட்காரலாம், சுக்கிரனுடைய சாரத்தில் உட்காரலாம், தப்பு கிடையாது. அந்த இடத்துல நல்ல வேலையை கொடுப்பார், ஸ்திரமான வேலையை கொடுப்பார். ஸ்திர ராசிகளுக்கு தான் அந்த ஸ்திரமான வேலைன்னு கிடையாது. இந்த மாதிரி உபய ராசிக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஜாபை கொடுப்பார், கான்ஃபிடென்ட்டாக இருக்க வைப்பார். எண்ணம் பூரா மணி மின்டிங் பர்சனாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை உடைய மணி மின்டிங் பர்சனாக இருப்பார்கள். ஒரு நல்ல விஷயந்தான்.
அனாயிங்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்ற வார்த்தையை நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். இங்கே அனாயிங்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். சனி அங்கே இருக்கலாம், தப்பு இல்லை. 11 அதுக்கப்புறம் மகரத்தில் சனி சுயமாக அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறது எக்ஸலண்ட். அந்த இடத்துல இருக்கக்கூடியது 3மே அவருக்கு வேண்டாத சாரங்கள், 3மே வேண்டாத சாரம். பட் இருந்தாலும் ஆட்சி பெற்ற பலனை செய்யும். இந்த இடத்துல பரிவர்த்தனை என்னன்றதை பார்த்துக்கங்க. ஓகே, பரிவர்த்தனை 20 ஏதாவது இருந்ததுன்னா 7.5 கூட்டி விடும். அது எங்கே பரிவர்த்தனை ஆறுதுன்றதை பொறுத்து. ஓகே, மற்றபடி மகரத்தில் இருக்கலாமா? கம்பேரிட்டிவ்லி இருக்கலாம், தவறு கிடையாது. நன்றாக உங்களை சிந்திக்க வைக்கும், ஆரோக்கியம் மேம்படும், தொழில் அமைப்புகளில் நன்றாக வைக்கும், வேலைன்னு உங்களை இருக்க வைக்கும், ஒர்க்கஹாலிக்காக இருக்க வைக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாத அனாயிங்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு சில சமயத்தில் இருக்க வைக்கும். சில சமயத்தில் குருவுடைய தொடர்பு பெற்றால் இருக்க வைக்கும். ஆனால் இந்த இடத்துல குருவுடைய தொடர்பு, உச்ச குருவுடைய பார்வை இருக்கக்கூடாது. பல பேருக்கு இருக்கும் இந்த இடத்துல மகரத்தில் சனி உச்ச குருவுடைய பார்வை இருக்கவே கூடாது. மகர லக்னமாகி சனி லக்னத்திலேயே இருந்து குருவுடைய பார்வையில் இருந்தால் என்ன ஆயிருக்கும்ன்றது நீங்களே கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக மனைவிக்கு இருக்கா கணவனோட பிரித்து வச்சுருக்கோம், கணவனுக்கு இருக்கா மனைவியோட பிரித்து வச்சுருக்கோம். குருதசை வரவே கூடாது. ஏன்னா குருதசைக்கு அடுத்தது தான் சனி தசை. குருதசையில் போட்டு ஒரு 7.5 கொடுத்து முதல்ல பிரித்து விட்டாமல் போகவே போகாது குரு. அந்த இடத்துல மகர லக்னமாக இருந்து சனி லக்னத்தில் இருந்ததுன்னா. அடுத்த அமைப்புகள் கும்பம். இந்த இடத்துல கும்பத்தில் மூலத்திரிகோணம் அடைவார். இந்த இடத்துல மூலத்திரிகோணம் அடையக்கூடிய இந்த ராசியில் குருவுடைய சாரம் சூப்பர், ராகுவுடைய சாரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ராகுவை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். ரிஸ்கான ஆள். ஒரு உதாரணத்துக்கு ராகு 3ஆம் இடத்துல உட்காந்துட்டுருக்கு, சனியுடைய பார்வையில் உட்காந்துட்டுருக்கு, தவறு. அதாவது கும்பத்திற்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தில் சனியுடைய தொடர்பில் அமர்ந்திருக்கு, தவறு. அந்த இடத்துல ராகு ஒரு விதமாக செயல்படுவார் மற்றும் அந்த இடத்துல சனி நல்ல பலனை செய்ய மாட்டார். குருவுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கு, குரு சிம்மத்திலேருந்து பார்க்குறது எக்ஸலண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தையுடன் உங்களுக்கு அந்யோன்யம் கூடும். உங்கள் குழந்தையோட நீங்கள் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பிணைப்பு இருக்கும் அந்த இடத்துல. கும்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பீங்க, அது வேறு விஷயம். அது எப்போவுமே இருக்கிறது தான், ஸ்லோவாக தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். மீனத்தில் சரி, மீனத்தில் இருக்கலாம் தப்பு இல்லை. இப்போ கூட நான் ஒரு வீடியோ போட்டேன், ஜென்மசனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம் பாருங்கள். மீன ராசிக்கு ஜென்மசனி என்ன பாதிச்சுது, மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பாதிப்பு இருந்தது? குருவுடைய பார்வையில் தானே இருந்தது. பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதே மீனராசிக்கு. அதாவது என்கிட்ட சொன்ன வரைக்கும் நான் அந்த அளவுக்கு போட்டு உள்ள நோண்டிலாம் வெறும் கோச்சாரத்தை வச்சு ஓட்டுற ஆள் கிடையாது. பட் அதனால் இருக்கிறத சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில் நான் சொல்லியிருப்பேன். அஷ்டம சனிக்கும் ஜென்ம சனிக்கும் மீனராசி எப்படின்றதை சொல்லியிருப்பேன். அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரங்க என்கிட்ட நிறைய பேர் வராங்க. ஆனால் அவங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வேறு இருக்குது. ஜென்ம சனியை சம்பந்தப்பட்ட சம்பவங்களே கிடையாது, வேறு இருக்கும். அதுக்கப்புறம் போகிற போக்கில் ஒரு வார்த்தை கேட்பாங்க, சார் எப்படி சார் இருக்கு எனக்கு ஜென்மசனி எப்படி இருக்கும் அப்படின்வாங்க. இப்போ வரைக்கும் என்ன பாதிச்சுதுன்னு கேட்பேன். ஒன்றும் இல்லை தான், இனிமேல்ட்டு பாதிச்சிருமோன்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்ட்டு போவாங்க. ஸோ அப்போது மீனத்திலும் சனி பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல குருவுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, அவர் சனியோடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை புதனுடைய சாரத்தில், 3 சாரமே அந்த இடத்துல அவருக்கு வேண்டப்பட்ட சாரம் தான். அதனால் தவறே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ 12 வீடுகளில் சனி நின்ற பலன் இதுதான். புரியுதுங்களா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச கமெண்ட்டை போடுங்க, எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பொருந்தி வருதுன்றதை போடுங்க. ஹேவ் சம் இன்ட்ராக்ஷன்ஸ். இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண இந்த வீடியோ இன்னும் வெளியில் போகும். ஸோ அடுத்தது பார்ப்போம், குரு 12 வீடிலும் நின்ற பலன் என்னன்றதை பார்ப்போம். மொத்தமாக ஒவ்வொன்றா ஒவ்வொரு கிரகமும் 12 வீடுலையும் இருந்தால் என்னென்ன பலனை தரும் அப்படின்ற அடிப்படையிலையும் பார்த்துருவோம். சரிதா? அதுக்கப்புறம் இன்னும் ஏறக்குறைய வேறு ஏதாவது இது 1ஆம் அதிபதி 12 வீடுகளில், 2ஆம் அதிபதி 12 வீடுகள் என்ற அடிப்படையிலையும் பார்க்கறது பார்ப்போம். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.